செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசாலை தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்பு பயிற்சியில் கலந்து கொள்ள ஆட்சியர் உத்தரவிட்ட போதும் வெறும் 10 பேர் மட்டுமே பயிற்சிக்கு வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. எல்லாருமே அந்த பாதுகாப்பு பயிற்சியில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியும் வெறும் 10 பேர் தான் கலந்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் தானே, மற்றவர்கள் ஏன் கலந்துக்கல? ராதா, இந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை மொத்தம் 78 பேட்ச் மட்டுமே தான் இந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பிற்காக பயிற்சியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்மேன், அதை கூடிய ஊழியர்கள், அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலையுடைய முதலாளிகள் யாருமே இந்த பயிற்சிக்கு முறையாக பயிற்சி மேற்கொள்ளாததே இந்த தொடர் பட்டாசு தொழிற்சாலையுடைய விபத்துக்கு காரணம் என்கின்ற ஒரு விஷயத்தை மாவட்ட நிர்வாகம் அனைத்தரமாக கூறுகிறது. கடந்த சில நாட்களில் மட்டுமே சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகளில் கிட்டத்தட்ட 4 பட்டாசு தொழிற்சாலைகளில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றன. அதில் செங்கமல்லப்பட்டியுடைய பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட இந்த சிவகாசி மாவட்ட விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1500 பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஃபோர்மேன்கள், ஊழியர்கள், அதே போல் கூலி ஆட்கள், வாகன ஓட்டுநர்கள், அதே போல் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருந்தார். அதன் பிரகாரம் கடந்த நேற்று மே 13 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 பகுதிகளாக பிரித்து இதுவரை இந்த பட்டாசு பயிற்சி மையத்திற்கு வராத 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய ஃபோர்மேன்கள் அனைவரும் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்த நிலையில் இன்று 2ஆம் நாளான இன்று இந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மைய பயிற்சிக்கு வெறும் 10 நபர்கள் மட்டுமே தான் பயிற்சிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பயிற்சி மையத்தில் பட்டாசுக்கு உண்டான அந்த கரிம வேதியியல் சார்ந்த விஷயங்கள், அது அந்த வெடிமருந்திலை கலக்குவது எப்படி என்கின்ற விஷயமும், வெடிபொருள் சட்டம், அதே போல் தொழிலாளர்கள் சட்டம், தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், இஎஸ்ஐ, பிஎஃப் உண்டான அனைத்து விஷயங்களுமே சொல்லி கொடுக்கப்படக்கூடிய சூழலில் பெரிதாக தொழிலாளர்கள் யாருமே இங்கு கலந்து கொள்ளாதது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. கடந்த 12 வருடங்களாக வெறும் 78 முறை மட்டுமே தான் இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் கூறியது போல் இன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையத்தில் வேதியியல் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அதனுடைய எக்ஸ்பர்ட் வந்திருக்க வேண்டும். அதே போல் எஸ்போல் அந்த வெடிமருந்து சம்பந்தமான சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருக்க வேண்டும். அவர்கள் போல் யாருமே இங்கு வரவில்லை என்கின்ற விஷயத்தை தான் தற்போது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஃபோர்மேன்கள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். முறையாக வராத இந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அவருடைய உரிமம் முழுவதும் ரத்து செய்யப்படும் என்கிற விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்த பொழுதும் ஊழியர்களும் அந்த சம்பந்தப்பட்ட ஃபோர்மேன்களும் அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சார்பாக யாருமே அனுப்பாதது மிகுந்த ஒரு வேதனை விஷயமாக பார்க்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட இந்த ஒரு 18 தொழிற்சாலைகளுக்கு 90,000 ரூபாய் வரை நாங்கள் வராத அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக இந்த சம்பந்தப்பட்ட அந்த பயிற்சி நிறுவனம் கூறியிருந்தாலும் மாவட்ட ஆட்சியோட உத்தரவு காற்றில் பறக்கப்படுகிறது என்கிற விஷயம் தான் தற்போது அப்பட்டமாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக இந்த தொழிலாளர் பாதுகாப்பு துறையுடைய இயக்குநர் செந்தில்குமார் சாரை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது தொழிலாளர்கள் பயிற்சிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தி இருந்தும் தொழிலாளர்கள் வராத நிலையில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார். ராதா, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிய பிறகும் மற்றவர்கள் இந்த பாதுகாப்பு பயிற்சியில் இடம்பெறாதது அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.